பிரைஸ் லார்ட். கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தலை சொல்லிக்கொள்கிறேன். எல்லாம் சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எப்படி இருக்கிறீங்க? கடந்த நாட்களிலே நான் ரொம்ப சிக்காயிட்டேன். மூச்சு விட முடியாதபடி ஒரு 3 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து என் உடம்பை பார்த்து கொள்ளும்படி நெருக்கத்தில் தள்ளப்பட்டேன். எனக்கு இந்த முடியாமல் போன முதல் நாளன்று எனக்கு ஒரு வசனம் வந்தது. இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி அதை நான் அப்படியே நம்பினேன். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே எனக்கு அட்மிஷன் போடும்போது அந்த ஹாஸ்பிட்டலோட ஒரு மூலையில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருந்தது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று. ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் அப்போவே எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. கர்த்தர் கிருபையாக இருந்து எனக்கு ஜீவனை கொடுத்து இந்த சாட்சியங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி செய்தார். அதற்காக கொடாகொடி ஸ்தோத்திரம். நான் சுவாசிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். பார்த்திங்கன்னா 2வது நாள் ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஃபுல்லாக ஸ்டிராய்டு தான் ஏற்றுட்டு இருக்கிறாங்க. அப்போது நல்ல தூக்கம் எனக்கு ராத்திரியில். என்னுடைய வலது பக்க விழாவிற்கு மேலே யாரோ வேகமாக தட்டின மாதிரி இருந்துச்சு. மருந்து மயக்கம் வேறு. அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறேன், யார் டாக்டர் வந்திருக்காங்களா நர்ஸா அப்படின்னு சொல்லி பார்த்தா சுற்றிலும் யாருமே இல்லை. நல்ல வெளிச்சம். பெட் வார்டு ஃபுல்லாக சுற்றிலும் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, யாருமே எழுந்திருக்கல. அப்புறம் திரும்பி அந்த தூக்க கலக்கத்தை மருந்தோட மயக்கத்தில் திரும்பி கண்ணை மூடி தூங்கிட்டுருக்கேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு இடது பக்க விழாவிற்கு மேலே ஓங்கி ஒரு தட்டி, ஒருவர் நம்மளை எழுப்பினால் எப்படி தட்டுவாங்களோ அந்த மாதிரி ஒரு தட்டு விழுந்தது. அப்போ நான் மூடும்போது நினச்சேன், கர்த்தர் என்னை தொட்டு இருக்கிறார், என்னுடைய லங்ஸை தேவன் தான் தொட்டு இருக்கிறாரு. ஒருவேளை இது ரொம்ப நாளாக இருந்திருந்தது, ஆனால் இது இப்படியே போயிடட்டும்னு சொல்லி கர்த்தர் எடுத்த ஸ்டெப்பாக இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசித்தேன். தேவனே என்னை தொட்டு இருக்கிறார் என்று சொல்லி அதற்கு அடுத்த நாளே நான் எழுந்து உட்காந்துட்டேன். நல்லா பிரிஸ்காக எழுந்து உட்காந்து பக்கத்து பெட்டெல்லாம் விசாரித்து 2 பேருக்கு சத்தியத்தை சொல்லி தேவனோடு விலகி போன 2 பேரை கன்ஃபஸ் பண்ண வைத்து இணைத்து ஜெபித்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸுக்கு சத்தியத்தை சொல்லி அவங்களுக்கும் மோட்டிவேஷனான ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும்படி தேவன் செய்தார். ஹல்லேலூயா. உபத்திரவத்தில் நான் இருந்தபொழுது சங்கீதம் 22 தான் என்னுடைய பாடலாயும் ஜெபமாயும் இருந்தது. அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு நிறைவேறினது. ஹல்லேலூயா. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க அந்த சங்கீதம். நான் கூட கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ, அவருடைய ஊழியத்தை உண்மையாக செய்கிறோமே, அவருக்கு உண்மையாக இருக்கிறோமே, ஆனால் தேவன் நம்மளை கைவிட்டு விட்டாரோ என்று தோன்றுகிற அளவுக்கு கடந்த நாட்களில் நான் சிக்காய் படுத்துட்டேன். ஆனால் அந்த சமயத்தில் சில விஷயங்களை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நமக்கு ஆபத்து வரும்போது தான் நம்மில் அன்பாக இருக்கிறவர்கள், அக்கறையாக இருக்கிறவர்கள், ஒருவேளை நம்மளை இழந்து விட்டால் கஷ்டப்படுவார்களா இவர்கள்னு யாரையா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஆபத்தில் இருக்கும்போது மட்டும்தான் அது உங்களுக்கு தெரியும். அப்படித்தான் நான் கடந்து வந்த பாதையில் பார்த்தேன்னா, நான் நிறையா பெரியவங்களாக யோசித்தேன். நிறைய பேர் என்னை விசாரிக்க கூட இல்லை. ஒரு ஃபோன் பண்ணி கூட நீங்கள் நன்றாக இருக்கீங்களான்னு சொல்லலை. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்னை பார்க்கல. சொன்ன காரணம் எல்லாம், நீங்கள் எவ்வளோ சீரியஸ் ஆனாலும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் தான் நான் உங்களை பார்க்க முடியும். அவர்களுக்கு செய்தி தெரிந்தாலும் கூட நாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. எனக்கு அதிசயமாக இருந்தது. பைபிளில் கர்த்தர் இந்த மாதிரி எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லையே. எப்படி இவங்க இதையெல்லாம் எதிர்பார்க்குறார்கள், எப்படி ஊழியம் செய்கிறார்கள் என்று சொல்லி ஆச்சரியமாக இருந்தது. அந்த நேரத்தில் என்னை நிறைய பேர் குற்றப்படுத்தினார்கள், நிந்தையாய் பேசினார்கள். அதில் இருக்குது பார்த்தீங்களா, நானும் ஒரு புழு மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தானே அவன் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். இதெல்லாம் எனக்கு நடந்துச்சு. ஹல்லேலூயா. உடம்பு முடியல அப்படின்னா ஊழியக்காரங்களாக இருந்தாலும் வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க பண்ண பாவம், அவங்க ஏதோ தப்பு செஞ்சிட்டாங்க, அதனால தான் கர்த்தர் அவங்கள இதுக்குள்ளே அனுமதிச்சிருக்கிறாரு, இவங்க சரியாக ஜெபிக்கலை, இவங்க சரியாக ஊழியம் செய்யலை, சபைக்கு வரலை, இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லுவாங்க. ஆனால் தேவன் இந்த சோதனை வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்து ஜெபத்தில் வை அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்தில் நான் கர்த்தர்கிட்ட, கர்த்தாவே எனக்கு என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாதானே நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் அப்போவே சரண்டர் பண்ணி ஜெபித்தேன். என்னோட ஆபத்து வேலையில் ஏற்ற நேரத்தில் உதவி, மனித உதவி, பண உதவி, பொருள் உதவி என்று சொல்லி எல்லாவற்றையும் தேவன்
எந்த பிரயாசமுமே இல்லாமல் எனக்காக செஞ்சார். அவர் தம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. 22வது அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லுது, கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன், என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீரின் தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. என் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே நீர் எனக்கு கடவுளாயிட்டீர். நான் ஒரு மனுஷியா அந்த உலகத்துக்குள்ளே வெளியே வரலை, ஆனால் கர்ப்பத்துக்குள்ளே ஒரு கருவா ஒரு குழந்தையா வெளியே வராத ஒரு பிறக்காத ஒரு குழந்தையா இருக்கும்போதே நீங்கள் என்னோட தேவனாயிட்டீங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பிறக்கிற மனிதர்களுக்குத்தான் அவர் தேவன் அல்ல. இந்த உலகத்தை வெளியில் வந்து பார்க்காத ஒரு கருவில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு கூட அவர் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அது நான் நல்லா ரியலைஸ் பண்ண முடியுது கர்த்தருடைய அன்பை இந்த நாட்களில். அடுத்தது வருது பாருங்க, நான் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். வா, இது என்னை அழ வைத்த ஒரு வசனமாக இருந்துச்சு. டெலிவரி, கர்ப்பத்திலேருந்து வெளிப்படுறா டெலிவரி டைம். அம்மாவோட வயிற்றுலேருந்து வெளியில் டெலிவரி ஆகிறோம். நம்ம வெளியில் இந்த உலகத்தில் விடுறோம் பார்த்தீங்களா, இந்த பூமியில் நம்ம உடம்பு பூமியை தொடுகிற அந்த நொடியிலேயே நம்ம கர்த்தர் சார்பில் தான் விழுந்தோமா. ஹல்லேலூயா. நான் அதை முழுசுமாக நம்புகிறேன். ஏன்னா நான் என்னோடய வாழ்க்கை முழுவதும் சார்ந்து கொண்டு இருந்தது தேவனைத்தான். என்னோடய அம்மா வயிற்றுலேருந்து இந்த பூமியில் என் கால்கள் என் தலையும் தரையை தொட்ட போதே நான் அவர் சார்பில் விழுந்திருக்கிறேன். அதனால தான் அவர் என்னோடய எல்லா ஆபத்துகளிலும் எல்லா துன்ப நேரங்களிலும் கஷ்ட நேரங்களிலும் என்னை கைவிடாமல் பாதுகாக்கிறார். நான் மனுஷனுடைய சார்பில் விழுந்திருந்தேன் என்றால் ஜீவனோடு இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்து என்னை பாதுகாத்திருக்கிறார் என்றால் எப்பொழுதும் அவர் சார்பில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் புரிந்து கொண்டேன். பாருங்கள், 24வது வசனம் சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடும்போது அவனை கேட்டருளினார். ஹல்லேலூயா. கர்த்தர் மட்டும்தான் அதை அருவருக்காமல் கூப்பிடும்போது மூஞ்சை திருப்பி கொள்ளாமல் தன்னை மறைத்து கொள்ளாமல், ஆண்டவரே நான் ஆபத்தில் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போதே ஓடி வந்து அவனை காப்பாற்றக்கூடியவர் அவர் மட்டும்தான். உங்களை மனுஷங்க அசட்டை பண்ணலாம், பரியாசம் பண்ணலாம், தவறாக பேசலாம், நீ சாவுக்கு ஏதோ ஆனால் பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லலாம், நீ செஞ்ச ஏதோ ஒரு தப்பு தான் உன்னை அந்த நிலைமைக்கு கொண்டு போச்சுன்னு சொல்லலாம். இல்லைங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் தாயின் வயிற்றிலிருந்து கீழே விழும்போதே கர்த்தர் சார்பில் தான் விழுந்திருக்கிறீங்க. அப்போலேருந்து அவர் உங்களை டேக் கேர் பண்ணிட்டாருங்க. உங்கள் அம்மாவும் அப்பாவும் இல்லைங்க, கர்த்தரே உங்களை பொறுப்பெடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் வர எல்லா இடர்களிலும் நீங்கள் தேவனுக்கு மட்டும் உண்மையாக இருங்க. மனுஷன் என்ன வேணாலும் உங்களை சொல்லிட்டு போட்டோம், என்ன வேணாலும் நிந்திக்கட்டும். உங்களுடைய ரொம்ப நொந்து போன நிலைமையில தான் மேலே 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 அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? யோபுக்கு எப்படி அவனை எல்லாம் இழந்து ஜீவன் போகிற நிலைமையில இருந்தப்போ தான் பேசினாங்க. ஏன்னா கூட அதே தான் நடந்துச்சு. நான் பெட்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் கூட என் மேல் குற்றச்சாட்டுகள் எனக்கு அன்ஃபேவராக நிறையா நடந்துச்சு. அதை நினச்சி பார்த்தேன். ஆமாம், மனுஷன் அதை தான் செய்வான். ஆனால் கர்த்தரால் மட்டும்தான் உண்மையாக நேசிக்க முடியும். மனிதர்கள் நம்மளை எப்பொழுதும் குற்றவாளி கூண்டில் ஏற்று நிறுத்துகிறவர்களாகவும் நம்ம ப்ளேம் பண்ணி, நீ பரிசுத்தம் இல்லை, நீ தப்பு, நீ செஞ்சது தப்பு, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அவங்க தப்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் அவங்க விமர்சிப்பாங்க தவறு என்றானா. அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று வேதம் சொல்லுகிறது. கவலைப்படாதீங்க. நீங்கள் கர்த்தரை நம்புனீங்கன்னா எத்தனை பேர் உங்களை குற்றவாளி ஆக்கினாலும் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இருங்க, அவரோட நல்ல உறவில் இருங்க. எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும், உங்கள் ஜீவனையே பிசாசை எடுத்துக்கணும் போராடினாலும் கர்த்தர் அவனை சங்காரமாக்கி உங்கள் ஜீவனை அவருடைய கரங்களில் வைத்திருப்பார். ஸோ நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்கள். எனக்கு ஜீவனை செய்து நன்மை செய்த தேவனுக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். இந்த சாட்சியை உங்களோடு பகிர்படி செய்த தேவனுக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் தேவன் செய்த உதவிகள், சில நல்ல மனித உள்ளங்கள், உதவி செய்தவர்கள், என்னை காப்பாற்றினவர்கள், என் துணையாக இருந்தவர்களுக்கெல்லாம் தேவனுக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அவளை இயேசு நாமத்தினாலே வாழ்ந்து சுகமாக இருந்த எல்லா வளங்களும் பெற்று நீண்ட காலம் இருக்கும்படியாக இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும்
நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரித்திருக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். God bless you. Thank you.